நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் அதே பங்களாதேஷ் தான். பங்களாதேஷில் ஒரே ரத்த சரித்திரத்தை படைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். பங்களாதேஷில் இப்போது அடுத்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் இந்த அன்னோன் கன்மன் தன்னுடைய வேலையை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து நடக்கிற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் சிவில் வாருக்கு அந்த நாடு தயாராகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். உள்நாட்டு போர் வரக்கூடிய விஷயம் அதிகமாக அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சரி, நேற்று நடந்த இந்த அடுத்த தாக்குதல் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த உஸ்மான் ஹாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இது நல்லாமே நமக்கு தெரியும். இவர் யார் என்ன அப்படின்றதெல்லாம் நேற்று வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இந்த ஹாதி செத்து ஒரு சில நாட்கள் கூட ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள், அதாவது முகமது முட்லக் சிக்தார் அப்படின்ற ஒரு மாணவ தலைவர் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்காரு. கடையாளம் தெரியாது அன்னோன் கன்மனால அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நல்ல வேலையாக அவர் இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலேருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவர அவரை சுடக்கானோம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் பகல் நேரத்தில் இப்படி ஒரு தலைவர் மேலே அட்டாக் நடந்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் இந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி, அதாவது இந்த என்சிபின்னு சொல்லக்கூடிய இந்த புதிய பார்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். யார் இந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி அப்படின்னா, போன வருஷம் இந்த ஷேக் ஹசீனாவை ஆட்சியை விட்டு விரட்டினதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த தேசிய குடிமக்கள் கட்சி, அதாவது என்சிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோபல் பரிசு வாங்கின முகமது யூனிஸ் ஆதரவாக இருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இப்போ அங்கே இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் இவங்களை ஓரங்கட்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சைலண்டாக நடக்கிற சதி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ அங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தோம் அப்படின்னாக்கா 1971 நடந்த உள்நாட்டு போர் மாதிரி தான் மறுபடியும் நடக்குது அப்படின்றது தான் எல்லாருக்குமே தோணுது. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஷேக் ஹசீனா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். பாகிஸ்தான் துருக்கியோட தலையீடு அங்கே அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ISIS அப்புறம் அல்கொய்தா இவங்களோட கொடிகள் எல்லாம் கண்ணாப்பண்ணான்னு அங்கே பறக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த கலவரத்தோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். வீடியோ நிறைய நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ISIS உடைய கொடிகள் நிறைய பறக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமா எல்லாருமே பார்க்குறாங்க. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது மீடியாக்களுக்குலாம் இவங்க ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹசீனா வந்த காலத்தில் மீடியாக்களை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா விஷயங்களை மீடியா ஃப்ரீயாக எடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க, மக்களுக்கு தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற இந்த முகமது யூனிஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா பாலித்தீன் கவருக்குள்ளே போட்டு அமுக்கிற மாதிரி எல்லா மீடியாக்களையும் ஒடுக்குறாங்க, மேலும் நசுக்கி அவங்கள செயல்பட விடாமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புதுசாக வர தீவிரவாத அமைப்புகளை பற்றி தப்பாக எழுதுனா அவங்கள பாசிஸ்ட்னு சொல்லி ஜெயிலில் போடுறாங்க, இல்லைன்னா கும்பலாக சேர்ந்து தாக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நிறைய தாக்குதல் வீடியோஸ்லாம் வந்திருக்கு. பத்திரிகையாளரை போட்டு அடிக்கிறாங்க, அவங்களுடைய ஆஃபீஸை போட்டு உடைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஒரு எஸ்கேப் கேட்டு அப்படின்ற மாதிரி அவங்க பழிய போடுறாங்க இந்தியா மேலே. அதாவது அங்கே யாரையா சுட்டாங்கன்னா உடனே பழிய தூக்கி இந்தியா மேலே போட்டுடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட 8 ஷார்ப் ஷூட்டிங் ஆட்களை இந்தியா அமைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை பரப்பி விடுறாங்க மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் இந்தியா மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பிளானை பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்க. மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சியை புகுட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி 2026 அங்கே எலெக்ஷன் வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது எலெக்ஷன் நடக்குமா நடக்காதான்றது நமக்கு ஒரு டவுட்டாகவே அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான கட்சி, அதாவது அவாமி லீக், இதுதான் இந்த ஷேக் ஹசீனாவோட கட்சி. இந்த கட்சியை பேன் பண்ணியே வச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு முக்கியமான பெரிய கட்சியை பேன் பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷனில் எப்படி ஒரு நேர்மையான எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. இதனால் இந்த தீவிரவாத அமைப்புகள் ஈஸியாக ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பங்களாதேஷ் ஒரு பெரிய அரசியல் குழப்பத்தில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது. இது நம்ம நாட்டுக்கு சில பாதிப்புகளையும் உண்டாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா 1971 என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இப்போ பங்களாதேஷில் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கணிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. அங்கே முதல்ல ஏற்படுத்த என்னன்னா மொழி போர் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தான், அதாவது மேற்கு பாகிஸ்தான் இருந்துச்சு இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா உருது மொழியை திணிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க பெங்காலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துனாங்க. அடுத்தது அரசியல் துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 1970 எலெக்ஷனில் பெங்காலி தலைவரான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஜெயிச்சாரு. இவரை தான் பாகிஸ்தான் ஒரு துரோகி அப்படின்னு பார்க்குது. அவரோட கொள்கைகள்லாம் வெறுப்பாங்க பாகிஸ்தானுக்கு. ஆனால் பாகிஸ்தான் ஆர்மி அவருக்கு ஆட்சியை கொடுக்க மாட்டேன்னு திட்டவட்டமாக சொல்லிடுச்சு.
அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க, ஆபரேஷன் சர்ச்லைட் மூலமா மக்களை வந்து கொண்டு குவிச்சாங்க. அது என்ன அநியாயம் பண்ணாங்கிறது நமக்கே தெரியும். இதுல தான் வந்து இந்தியா வந்து என்ட்ரி ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது லட்சக்கணக்கான அகதிகள் வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இந்தியா தலையிட்டு பாகிஸ்தானை வந்து தோக்கடிச்சு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடை வந்து நம்ம உருவாக்குனதுக்கு உதவி பண்ணோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நிலைமை ஏன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வரலாறு வந்து திரும்பும் அப்படின்ற மாதிரி, அந்த விஷயம் தான் இப்போ அங்கே நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஷேக் ஹசீனா வந்து 15 வருஷமா அங்கே ஆட்சியில் இருந்தப்போ எதிர்கட்சியெல்லாம் வந்து அவங்க நசுக்குனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே இருந்துச்சு. இப்போ அவங்க நாட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. அது நமக்கு எல்லாருமே தெரியும். இங்கே தான் இருக்காங்க. இப்போ அவங்க நாட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த இடம் வந்து ஒரு வேக்கண்ட் ஆகி போச்சு. அதாவது ஒரு பவர் வேக்கம் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த முகமது யூனிஸ் தலைமையிலான ஆட்சி நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பின்னாடி இருந்து பல தீவிரவாத அமைப்புகள் தான் இதை வந்து இயக்குது அப்படின்ற மாதிரி சொல்றோம். 1971 பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாமே ராசார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ராசாக்கள்னா பெங்காலில வந்து துரோகிகள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்ப இருக்கிற மாணவர்களையும் இந்த போராட்டக்காரர்களையும் வந்து ஷேக் ஹசீனா ராசார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு இந்த பிரச்சனை வந்து பெருசாகிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இந்த பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் மக்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து மாத்துறது, மேலும் வந்து மைனாரிட்டிஸ் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான தூண்டுதலா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 தீவிரவாத இயக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாமே ஒரு கட்சி மாதிரி இருக்காங்க. பட் இவங்க ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு அறியப்படுது. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஜமாத் இ இஸ்லாம். இவங்க வந்து 1971 பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க தான் அங்க கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்சருல்லா பங்களா டீம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஏபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களை வந்து அன்சர் அல் இஸ்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இவங்க அல்கொய்தா கூட கனெக்ஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. பாருங்க, அல்கொய்தா ஒரு மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம். அவங்க கூட கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இவங்க இருக்காங்க. ஆனாலும் பார்த்தா இவங்க வந்து தீவிரவாத கொள்கையில தான் ஆதரிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புத் தரிகர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்க ஷேக் ஹசீனா பீரியட்ல இவங்க தீவிரவாத இயக்கம்னு சொல்லி தடை பண்ணாங்க. இப்போ அவங்க ரோட்ல இறங்கி பயங்கர ஒரு கெத்தா போராடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்த முக்கியமான ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜமாதுல்லா முஜாஹிதீன் பங்களா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ISIS தீவிரவாதிகள் கூட தொடர்பு இருக்கிறவங்க. யோசிச்சு பாருங்க, ISIS ஓட கொள்கைகள் வந்து ரொம்ப மோசமானது. அவங்க கூட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நேரடி கட்சியா வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த கீ கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்த பாகிஸ்தானோட ISI கனெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் ஹைலைட்டு. அதாவது பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு பழிவாங்கும் படலத்தை அவங்க இங்க மூவ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது 1971 பங்களாதேஷ் வந்து இந்தியா பிரிச்சதை பாகிஸ்தான் வந்து இன்னும் மறக்கல. அதனால ISIS மூலமா அங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஃபண்ட் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க விருப்பப்படுறாங்க. ஜமாத் இஸ்லாமி மூலமா ஆட்சியை பிடிச்சி அங்க மறுபடியும் பாகிஸ்தானோட செல்வாக்கை கொண்டு வர்றது தான் இவங்களோட பிளான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அசீம் முனீர் பேசும்போது கூட வந்து சொல்லியிருப்பாப்புல, என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த முறை தாக்குதல் வந்து இந்தியாவுக்கு ஈஸ்ட்ல இருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம், எங்க வந்து இவங்க கீ கொடுக்குற ஆள் இருக்காங்க அப்படின்றது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அங்க இப்போ இந்துக்கள் மேலேயும் சரி, இந்தியாவை சப்போர்ட் பண்றவங்க மேலேயும் சரி தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஷேக் ஹசீனாவுடைய கேபினெட்ல இருந்த ஒரு அமைச்சரோட குடும்பத்தை பிடிச்சி கொண்டு இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வயசு குழந்தைய வந்து உயிரோட குளித்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. 2 பேர் வந்து உயிருக்கு கவலைக்கிடமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு வெறியர்களாக இவங்க மாறாந்தது வந்து மிகப்பெரிய வருத்தமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்தியா வந்து மிக கோபமா இருக்கு பங்களாதேஷ் மேல அப்படின்னு நம்ம சொல்றோம். திரிபுராவில் இந்தியாவோட ராணுவம் இருக்கு. 1971 வரலாறு திரும்பும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. அதாவது திரிபுரா CM மாணிக் ஷா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்திய ராணுவத்தோட மவுண்டன் ஸ்ட்ரைக் காப்ஸ் வந்துட்டு இப்போ திரிபுராவிலும் பங்களாதேஷ் பார்டர்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படைப்பிரிவு தான் பார்த்தீங்கன்னா 1971 போர்ல பாகிஸ்தானை கதற விட்டவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தே வந்து இந்த படைப்பிரிவு தான் அப்படின்னு பார்க்கப்படுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படைப்பிரிவு இந்தியாவில் இருக்கக்கூடியது. எலாபரேட்டட் வார்க்கு இவங்க பேர் போனவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். திரிபுராவில் இப்போ இந்த மவுண்டன் ஸ்ட்ரைக் காப்ஸை நம்ம வந்து ஸ்டேஷன் பண்ணிருக்கிறது பங்களாதேஷ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான வார்னிங் அப்படின்னு பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனா வந்து நேரடியாகவே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் இருந்துகிட்டு ஷேக் ஹசீனா வந்து அமைதியெல்லாம் கிடையாது. அவங்க நேற்று காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு அவங்க சொல்லும்போது முகமது யூனுஸை வந்து வச்சு வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பண்றது வந்து மிகப்பெரிய தப்பு. இந்தியா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அப்படின்றத ஓப்பனா அவங்க வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷ்ல சிறுபான்மையினர் வந்து தாக்கப்படுறதையும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவதையும் உலக நாடுகளுக்கு வந்து ஷேக் ஹசீனா கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த முகமது யூனுஸினுடைய டபுள் கேம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்.
தீவிரவாத சிந்தனையுடைய இந்த உஸ்மான் நாதியோட இறுதி சடங்குக்கு முகமது யூனிஸ் வந்து போயிருந்தாரு. அங்கே போய் அவர் பேசுனது தான் வந்து இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாகவும் ஆயிருக்கு. அதாவது உஸ்மான் நாதியோட கனவுல நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஃபுனரலில் வந்து சொல்றாரு. அந்த கனவு என்ன அப்படின்னாக்கா, இந்தியாவோட இந்த 7 சிஸ்டர் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்கணும் அப்படின்றது அவரோட கனவு, இந்த உஸ்மான் நாதியோட கனவு. அதை இவர் நிறைவேற்றுவார் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வந்து அவர் அந்த ஃபுனரலில் சொல்றாரு. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ தப்புன்றத பாருங்க. ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பேசுறது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து பார்க்குது. இதுக்கு அவருக்கு தக்க தண்டனையை வந்து வழங்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அகதிகளோட பிரச்சனை நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்தும் அங்கே ஒரு சிவில் வார் வந்துச்சுன்னா அப்படின்றது. ஏன்னா 1971 இதை நம்ம பார்த்துட்டோம். அங்கே கலவரம் அதிகமாக ஆச்சு அப்படின்னா மறுபடியும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. குழந்தைங்க, லேடிஸ் எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள வரும்போது பார்டர்ல நம்ம துப்பாக்கியை வச்சுட்டு சுடலாம் முடியாது. வேற வழி இல்லாமல் அவங்கள கூட்டின்னு வந்து நம்மளுடைய நாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த திரிபுரா பார்டரில் நம்மளுடைய மவுண்டன் ஸ்ட்ரைக் காப்ஸை வந்து ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, 1971 நாங்கள் தான் உங்களை காவந்து பண்ணோம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு இந்தியன் ஆர்மி சொல்லுது. ஆனால் இப்போ நீங்கள் எங்களோட அமைதியை குலைக்கும் விதமாக எதனா ஒன்று பண்ணீங்க, அல்லது அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டியை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதே விஷயத்த திரும்பவும் செய்ய நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுக எச்சரிக்கையாக யூனிஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் ஆர்மி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் பங்களாதேஷ் பார்டரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த அன்னோன் கன்மன் வந்து ஒருத்தவங்க தட்டிகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய வாய்ஸை உயர்த்தினவங்க. அதுவும் வந்து சாதாரணமாக பேச கிடையாது. இந்தியாவை இவங்க கூறுபோட நினைக்கக்கூடிய ஒரு தீவிரவாத மைண்ட் செட்டு கூடிய பீப்புள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ பங்களாதேஷ் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. நல்லா வந்துட்டு இருந்த ஒரு நாடு, ஜிடிபியில் நல்லா வளர்ந்துட்டு வந்து பாகிஸ்தானோட அதிக அளவில் ஜிடிபியில் வளர்ந்துச்சு. இந்த பாகிஸ்தானோட பேச்சை கேட்டு அவங்க எப்படி பிச்சைக்காரராக இருக்காங்களோ இவங்களும் அதே மாதிரி பிச்சைக்காரராக மாறுறாங்க. பிச்சைக்காரராக மாறினா கூட பிரச்சனை கிடையாது, பக்கத்தில் இருக்கிற நாடுகளை தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மெயினாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.